வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஃபைட் ஆர் ஃப்ளைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆள விடுங்கடா சாமின்னு தலைமறைவா இருந்து சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா இருக்க சீக்ரெட் ஆஃபீசரான ஹீரோவ தேடி புதுசா ஒரு அசைன்மென்ட் வருது. அது என்னன்னா, கோஸ்ட்ன்னு யாருன்னே தெரியாத ஒரு ஆள ஹீரோ கண்டுபிடிக்கணும். அவர கண்டுபிடிச்சு உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு குடுத்திருக்க அசைன்மென்ட். முதல்ல இத மறுக்கிற ஹீரோ, அதுக்கப்புறம் சில நிபந்தனைகளோட ஒத்துக்கிறாரு. அந்த கோஸ்ட் சான் பிரான்சிஸ்கோ போற ஃப்ளைட்ல இருக்கான்னு தகவல் கிடைக்க, நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ளைட்ல ஏறிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அதுல அவருக்கு என்னலாம் சிக்கல் வருது? அந்த கோஸ்ட்ட ஹீரோ உயிரோட கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் ஆக்ஷன் நிரம்ப சொல்லியிருக்கிறது தான் படத்தோட கதைக்களமே. ஹீரோ அவரோட கேரக்டர் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்காருங்கிறது தான் தெரியுது. ஏன்னா, ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் மனுஷன் புகுந்து விளையாடியிருக்காரு. சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் அவங்க கேரக்டர ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அவங்கள தாண்டி படத்துல வர மத்த எல்லாருமே அவங்கவங்க கேரக்டருக்கு செம்மையா பொருந்தி போயிறாங்க. பேக்கிரவுண்ட் மியூசிக் ஆக்ஷன் சீனுக்கு ரொம்பவே வலு சேர்க்கிற விதமா தான் அமைஞ்சிருந்தது. வழக்கமான ஒரு ஏஜென்ட் கதை தான். ஆனா கதைக்களத்த ஃப்ளைட்ல வச்சு கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க. அந்த கோஸ்ட் யாருங்கிற ட்விஸ்ட்டு, அந்த கோஸ்ட் வச்சிருக்க டிவைஸ் யாருக்கு தேவைப்படுங்கிறது ஒரு ட்விஸ்ட்டு. அத தாண்டி ஹீரோ பண்ற ஜாலியான சில விஷயங்கள் உட்பட எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. குறிப்பா ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்பவே அதகலமா இருந்துச்சு. கோஸ்ட்டோட பின்னணி கதைய இன்னும் கொஞ்சம் வலுவா இருந்திருக்கலாம். ஹீரோவுக்கான பின் கதைய கொஞ்சம் எலவேட் பண்ணி சொல்லியிருக்கலாம். திரைக்கதைய இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா குடுத்துருக்கலாம். ஏன்னா, திரைக்கதைய நாம எதிர்பார்க்கிற மாரி தான் கொஞ்சம் நகர மாரியே இருந்திருக்கும். அத கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் படத்தோட மைனஸ். இருந்தாலுமே படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸ் அத எல்லாமே மறைய வச்சு, நம்மளையும் படத்த முழுசா பார்க்க வச்சிருது. நான் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். 1 1/2 மணி நேரத்துல ஜாலியா ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த படத்த தாராளமா பார்க்கலாம். இல்லைன்னா மத்தவங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டம் தான். இது ஆக்ஷன் ரசிகர்களுக்கான சரியான விருந்து. அடுத்து ஒரு நல்ல விமர்சனத்துல சந்திப்போம் மக்களே. நன்றி.